Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz channel. இது வேத வினாவிடை எசேக்கியேல் 1. எசேக்கியேல் தீர்க்கதரிசி எந்த நாளில் வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனங்களை கண்டார்? 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதி. எசேக்கியேல் தீர்க்கதரிசி 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதி எந்த நதி அண்டையில் இருந்தார்? கேபார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி யார் நடுவே இருக்கும்போது தேவ தரிசனங்களை கண்டார்? சிறைப்பட்டவர்கள். 30ஆம் வருஷம் எந்த ராஜாவின் சிறையிருப்பின் 5ஆம் வருஷம்? யோயாக்கீன். கேபார் நதி எந்த தேசத்தில் இருந்தது? கல்தேயர் தேசத்தில். எசேக்கியேலின் தந்தை யார்? பூசி என்னும் ஆசாரியன். எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டான போது என்ன நடந்தது? அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. எசேக்கியேல் வடக்கே இருந்து என்ன வர கண்டார்? புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும். புசல் காற்று, மேகம், அக்கினி இவைகளை சுற்றிலும் எப்படி இருந்தது? பிரகாசமாய் இருந்தது. புசல் காற்று, மேகம், அக்கினி இவைகளின் நடுவில் என்ன உண்டாயிருந்தது? அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறம். புசல் காற்று, மேகம், அக்கினி இவைகளின் நடுவில் இருந்து என்ன தோன்றின? 4 ஜீவன்கள். புசல் காற்று, மேகம், அக்கினி இவைகளின் நடுவில் இருந்து தோன்றிய 4 ஜீவன்களின் சாயல் எப்படி இருந்தது? மனுஷ சாயலாய் இருந்தது. மனுஷ சாயலாய் இருந்த 4 ஜீவன்களும் எப்படி இருந்தன? ஒவ்வொன்றுக்கும் நன்னாங்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நன்னாங்கு சிட்டைகளும் இருந்தன. 4 ஜீவன்களின் கால்கள் எப்படி இருந்தன? நிமிர்ந்த கால்களாய் இருந்தன. 4 ஜீவன்களின் உள்ளங்கால்கள் எதற்கு ஒப்பாய் இருந்தன? கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாய் இருந்தன. 4 ஜீவன்களின் உள்ளங்கால்கள் எதைப் போல மின்னிக் கொண்டிருந்தன? துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. ஜீவன்களுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் என்ன இருந்தன? மனுஷக் கைகள். அந்த 4 ஜீவன்களுக்கும் என்ன உண்டாயிருந்தன? அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும். அந்த 4 ஜீவன்களின் செட்டைகளும் எப்படி இருந்தன? ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடு சேர்ந்திருந்தன. அந்த 4 ஜீவன்களும் செல்லுகையில் எப்படி சென்றன? அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. அந்த 4 ஜீவன்களுடைய முகங்களின் சாயல் வலது பக்கம் எப்படி இருந்தது? மனுஷ முகமும் சிங்க முகமும். அந்த 4 ஜீவன்களுடைய முகங்களின் சாயல் இடது பக்கம் எப்படி இருந்தது? எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தது. அந்த 4 ஜீவன்களுடைய செட்டைகள் எப்படி இருந்தன? மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள 2 செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. அந்த 4 ஜீவன்களுடைய மற்ற 2 செட்டைகள் எதை மூடின? அவைகளுடைய உடல்களை. அந்த 4 ஜீவன்கள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு எப்படி சென்றது? நேர்முகமாய். அந்த 4 ஜீவன்களும் எங்கு போயின? ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் போகையில் அந்த ஜீவன்கள் என்ன செய்யவில்லை? திரும்பி பார்க்கவில்லை. அந்த ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்தது?
அவைகள் எரிகிற அக்கினித்தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாய் இருந்தது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே எப்படி இருந்தது? உலாவி பிரகாசமாய் இருந்தது. அந்த அக்கினியிலிருந்து என்ன புறப்பட்டது? மின்னல். அந்த ஜீவன்கள் எப்படி ஓடித் திரிந்தன? மின்னலின் தோற்றம் போல. எசேக்கியேல் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் எதை கண்டார்? பூமியில் ஜீவன்கள் அண்டையில் 4 முகங்களையுடைய ஒரு சக்கரத்தை கண்டார். எசேக்கியேல் கண்ட சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் எப்படி இருந்தது? சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக்க பச்சை வர்ணமாய் இருந்தது. சக்கரத்தின் முகங்களுக்கு எப்படிப்பட்ட சாயல் இருந்தன? ஒரேவித சாயல். சக்கரங்கள் எதற்குள் இருந்தாற்போல இருந்தது? சக்கரத்துக்குள் சக்கரம். சக்கரங்கள் ஓடுகையில் எவ்வாறு ஓடும்? தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்புகிறது இல்லை. சக்கரங்களின் வட்டங்கள் எப்படி இருந்தன? பயங்கரப்படத்தக்க உயரமாய் இருந்தன. சக்கரங்களின் 4 வட்டங்களும் எவைகளால் நிறைந்திருந்தன? சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. ஜீவன்கள் செல்லும் போது எது அவைகள் அருகே ஓடின? சக்கரங்கள். ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது டேஷ் எழும்பின. ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின. எது போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. ஆவி. டேஷ் டேஷ் சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. எவைகள் செல்லும்போது இவைகளும் சென்றன. ஜீவன்கள் செல்லும்போது சக்கரங்களும் சென்றன. எவைகள் நிற்கும்போது இவைகளும் நின்றன. ஜீவன்கள் நிற்கும்போது சக்கரங்களும் நின்றன. ஜீவன்கள் எங்கிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. பூமியிலிருந்து. ஜீவன்களுடைய தலைகளின் மேல் என்ன இருந்தது? பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம். ஜீவன்களுடைய தலைகளின் மேல் இருந்த மண்டலம் எப்படி இருந்தது? உயர விரிந்திருந்தது. ஜீவன்களின் செட்டைகள் மண்டலத்தின் கீழ் எப்படி இருந்தன? ஒன்றுக்கொன்று எதிர்நேராய் விரிந்திருந்தன. ஜீவன்களில் ஒவ்வொன்றுக்கும் எப்படிப்பட்ட செட்டைகள் இருந்தன? தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற 2 செட்டைகள். ஜீவன்கள் செல்லும் போது எசேக்கியேல் எதை கேட்டார்? அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை. ஜீவன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் எதன் இரைச்சல் போல் இருந்தது? பெருவெள்ளத்தின் இரைச்சல். ஜீவன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் யாருடைய சத்தம் போல் இருந்தது? சர்வ வல்லவருடைய சத்தம். ஜீவன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் எதற்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போல் இருந்தது? ஒரு இராணுவத்தின் இரைச்சல். ஜீவன்கள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை என்ன செய்தன? தளரவிட்டிருந்தன. ஜீவன்கள் செட்டைகளை தளரவிட்டிருக்கையில் தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து என்ன பிறந்தது? ஒரு சத்தம். ஜீவன்கள் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் என்ன இருந்தது? நீல ரத்தனம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயல். ஜீவன்கள் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் சிங்காசனத்தின் சாயலின் மேல் என்ன இருந்தது? மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயல்.
மனுஷ சாயல் உள்ளவரின் இடுப்பு முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் என்ன நிறமாய் இருந்தது? அக்கினிமயமான சொகுசாவின் நிறம். மனுஷ சாயல் உள்ளவரின் இடுப்பு முதல் கீழெல்லாம் எப்படி இருக்க கண்டார் எசேக்கியேல்? அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டார். மனுஷ சாயலுள்ளவரின் இடுப்புக்கு கீழே காணப்பட்ட பிரகாசம் எப்படி இருந்தது? மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் காணப்படுவது போல காணப்பட்டது. எசேக்கியேல் கண்ட இந்த தரிசனம் எந்த சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது? கர்த்தருடைய மகிமையின் சாயல். தரிசனத்தை கண்டபோது எசேக்கியேல் என்ன செய்தான்? முகங்குப்புற விழுந்தான். எசேக்கியேல் முகங்குப்புற விழுந்தபோது என்ன கேட்டான்? பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை. Thank you. ஆமென்.